இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் அனைவரும் எண்ணங்களால் இயக்கப்படுகின்றோம். பிற உயிர்கள் இயற்கை வழி செல்கின்றன. தனித்து நின்று விந்தை புரியும் மனிதனின் சிந்தனை ஓட்டம் செம்மையுறுகின்றது. அப்போது நான் யார், ஏன் இங்கே இருக்கின்றேன், எங்கே போகின்றேன் என்ற வினாக்கள் நம் எண்ணங்களில் விழுகின்றன. அப்போது உணர்வுகள் விழிக்கின்றன. மனதில் மாற்றங்கள் உருவாகின்றன. அவை ஏற்றங்களாக மாற்றம் பெறுகின்றன. அவை வெற்றிக்கான வாய்ப்புகளை நம்மிடம் அழைத்து வருகின்றன. அதை பற்றி கொள்பவனே பார்போற்றும் மேதையாகிறான். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுவோம் என்பது அனுபவ பாடம். நாம் எதையும் நேர்மறையாக நினைத்தால் நேர்மறையான செயல்கள் நடக்கும். எதிர்மறையாக நினைத்தால் எதிர்மறையான செயல்கள்தான் நடக்கும். ஆக நமது எண்ணங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்று யோசித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கை பாதையில் நாம் பயணிக்கும் போது இடையில் சறுக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட சமயங்களில் நமது எண்ணங்களை சரி செய்து கொண்டால் இமயத்தின் உச்சி நம் காலடியில் குனிந்துவிடும் என்பதை புரிந்து கொள்வோம். கடவுள் எல்லோருக்குள்ளும் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். அந்த சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் நாம் பல நல்ல காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இறைவன் கொடுத்த அந்த சக்தி நம் எதிர்மறை எண்ணங்களின் முன்னே தோற்று போய் விடுகிறது. நம்மில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட சக்தி முழுவதையும் உறிஞ்சிக் கொள்வதன் காரணமாக நாம் நமது சக்தியை இழந்து விடுகிறோம். அவ்வாறு நாம் இழப்பதன் காரணமாக நமது மனம் சோர்ந்து விரக்தியுடன் வாழ ஆரம்பிக்கின்றது. எனவே இறைவன் நமக்கு கொடுத்துள்ள சக்தியின் துணை கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தையும் நம்மிடமிருந்து அகற்றி நேர்மறையான எண்ணங்களால் நமது வாழ்வை அலங்கரிக்க நம்மை பயிற்றுவிப்போம். அதுவே நம் வாழ்வுக்கு வழிகாட்டும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். நாமும் நேர்மறையான எண்ணத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு நம்மிடமுள்ள எதிர்மறையான எண்ணங்களை நம்மிடமிருந்து அகற்ற முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். ஒரு ஜென் துறவி இருந்தார். அவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் கடற்கரைக்கு சென்று அங்கு தியானத்தில் ஈடுபடுவார். அவர் அவ்வாறு தியானம் செய்யும் இடத்தில் அழகான கடற்பறவைகள் சுற்றி கொண்டிருந்தன. சில பறவைகள் அவர் அருகில் வந்து அமர்ந்தன. சில பறவைகள் அவரின் தோள்களில் வந்து அமர்ந்தன. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் தியானம் கலையாமல் அப்படியே அதில் மூழ்கி இருந்தார். இதை ஒரு நாள் சிறுவன் ஒருவன் பார்த்தான். அந்த பறவைகள் அவனுக்கு மிகவும் அழகாக தோன்றின. ஒரு பறவையை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையும் அவனுக்கு வந்தது. துறவியிடம் சென்று அவன், எப்படியாவது ஒரு பறவையை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று கெஞ்சினான். அந்த சிறுவனுடைய கோரிக்கையை அவரால் நிராகரிக்க முடியவில்லை. எனவே அவரும் ஒத்துக்கொண்டார். அடுத்த நாள் காலை பொழுதில் எப்படியாவது ஒரு பறவையை பிடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தியானத்திற்கு சென்றார். அவர் தன்னுடைய வழக்கமான தியானத்தை எப்போதும் தொடங்குவது போன்றே தொடங்கினாலும் அவரது எண்ண ஓட்டமெல்லாம் எப்படியாவது ஒரு பறவையை இன்று பிடித்து விட வேண்டும் என்றே இருந்தது. துரதிர்ஷ்டவசமாக அவர் தியானம் செய்த அன்றைய நாளில் அவருடைய தலைக்கு மேலேதான் பறவைகள் பறந்து அலைந்தனவே தவிர ஒரு பறவை கூட அவர் அருகில் வரவும் இல்லை, அவர் தோளில் வந்து அமரவும் இல்லை. அவருடைய எண்ண அலைகளை அந்த பறவைகள் புரிந்து கொண்டதனால் தான் அவை அவரின் அருகில் வர தயங்கியது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே நம் வாழ்வில் எது நடந்தாலும் அவற்றை எதிர்மறை எண்ணங்களோடு அணுகாமல் நேர்மறையான எண்ணங்களோடு அணுகுகின்ற போது நாம் மகிழ்வுடனும் மனநிறைவுடனும் வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம்.
இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நேர்மறை எண்ணங்களை நமதாக்கிக் கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் திரும்பி பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா? நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா? நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா? நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன்.
ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களை போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவே. உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை
மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செபிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 18 முதல் 25 வரை. பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் 147. இறை வார்த்தைகள் 12 முதல் 15 மற்றும் 19 முதல் 20 வரை. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 32 முதல் 45 வரை. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ்விருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்குச் செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்படைக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிறவினத்தாரிடம் ஒப்படைப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாள்களுக்குப் பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மைந்தர்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீரும் மாட்சியில் வீற்றிருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார்கள். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அன்று. மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனவோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிறவினத்தாரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கன்று, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அனைவரும் தாழ்ச்சியின் மறு உருவங்களாக திகழ்ந்திடவும் இறை பணியை இனிதே ஆற்றிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம்.
ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 27 கேன்டர்பரி புனித அகஸ்டின். கிபி 605 ஆண்டுகளில் வாழ்ந்த கேன்டர்பரி புனித அகஸ்டின் தொடக்க காலத்தில் கிறிஸ்தவம் வளர்வதற்காக பாடுபட்டார். ரோமை நகரின் புனித ஆசிர்வாதப்பர் துறவு மடத்தின் தலைவராக பணிகளை செய்த அகஸ்டின் கிபி 597 ஆண்டு 40 அருட்தந்தையர்களோடு இங்கிலாந்து சென்று மறைபணியாற்றினார். இங்கிலாந்து மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து இறைப்பணியாற்றிய அகஸ்டின் அரசர் ஏதல்பர்ட் உட்பட அந்நாட்டு மக்களுக்கு திருமுழுக்களித்தார். இங்கிலாந்து நாட்டு மக்கள் வழிபாடுகள் செய்வதற்கு வசதியாக ஆலயங்களை கட்டி எழுப்பிய அருட்தந்தை அகஸ்டின் ஒவ்வொரு ஆலயங்களிலும் குருக்களை நியமித்தார். இங்கிலாந்து மக்களுக்கு திருமுழுக்களித்து மக்களை கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேரூன்ற செய்த அகஸ்டின் கேன்டர்பரியின் பேராயராக உயர்த்தப்பட்டு மக்களை வழிநடத்தினார். இங்கிலாந்தில் 12 ஆயர்களை திருநிலைப்படுத்திய பேராயர் அகஸ்டின் செல்டிக் வழிபாட்டு முறையினை பின்பற்றிய கிறிஸ்தவர்களை லத்தீன் ரீதியில் வழிபட வலியுறுத்தினார். வாழும்போதே கேன்டர்பரியின் அப்போஸ்தலர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட பேராயர் அகஸ்டின் கிபி 605 ஆண்டு மே 26 விண்ணகமடைந்தார். எளிமையோடு வாழ்ந்து இங்கிலாந்து நாட்டில் கிறிஸ்தவம் வளர்வதற்கு காரணமாக இருந்த பேராயர் அகஸ்டினை திருச்சபை புனிதராக உயர்த்தி
ஆங்கிலேயர்களின் திருத்துதராக அறிவித்தது. கேன்டர்பரி புனித அகஸ்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மிடையே உள்ள ஜாதிய வேறுபாடுகளை களைந்து அனைவரும் ஆண்டவரின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து வாழ்வோம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களில் பொறுமையை கடைபிடிப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே காலையிலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் எவ்வளவு தாராளமாக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் எவ்வளவு அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். இந்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நாம் நமது தாய்நாட்டின் மீது அக்கறை உள்ள, சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக நாம் மாற ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று நாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மற்றவர்கள் மீது அக்கறையும், இந்த சமூகத்தின் மீது அக்கறையும், இந்த தாய்நாட்டின் மீது அக்கறையும், நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஆள், எனவே எனக்கும் பங்களிப்பு இருக்கிறது, எல்லா நிலைகளிலும் நான் அக்கறை கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்தில் அவலங்கள் நிறைவேறுகின்ற பொழுதெல்லாம் நான் அதனை தட்டி கேட்கின்ற, அதனை பார்த்து கண்மூடி சென்று விடாமல் இது சரியில்லை, இது அநியாயமான ஒரு காரியம் என்று குரல் எழுப்புகின்ற மனிதனாக வாழக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும், தைரியத்தை தாரும், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை தாரும், ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். ஆண்டவரே இயேசுவே, இந்த சமூகத்திலே, எங்கள் நாட்டிலே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சமூக அக்கறையோடு எங்கள் தாய் நாட்டிற்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்திற்காகவும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லார் மேலும் அக்கறையோடும் அன்போடும் வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வையை, தாராள சிந்தனையை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவை